மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்க தத்துவம். இந்த புத்தகத்தில் 4வது அத்தியாயம் மனிதன். இந்த அத்தியாயத்தில் மாஸ்டர் 3 பகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பகுதி பிரபஞ்சத்தில் அவனது இருப்பிடமும் இலக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு, அந்த நிலையை கடந்து நாம எப்படி ஒரு நிலைக்கு போகணும், எப்படி ஒரு நிலையை இலக்கா எடுத்துக்கணும், இதை பத்தின விளக்கங்களை இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அது எப்படி உருவானது, இதை பத்தி சிந்திக்கிறத விட இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த கடவுள் பரம்பொருள் அவரை நாம வியந்து பாராட்டணும் அப்படிங்கறத இங்க சொல்லிட்டு, இந்த பிரபஞ்சத்துல ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு, தெய்வீக ஒளி புக முடியாத கடினத்தன்மை வாய்ந்த அடுக்கடுக்கான படலம்னு சொல்லப்படுற சமஸ்கார உரைகள், இது எல்லாமே சேர்ந்த ஒரு சின்ன சிருஷ்டிய தனிப்பட்ட உலகியல் வாழ்க்கைங்கிற பெயர்ல மனிதர்களான ஒவ்வொருத்தரும் இந்த பிரபஞ்சத்திற்குள்ள அமைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, அந்த கடினமான படலங்கள் அதை எல்லாத்தையும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா தகர்த்து எரிஞ்சிட்டு ஆரம்ப காலத்து நிலை, அதாவது சிருஷ்டி காலத்துல நாம பெற்றிருந்த பூரணமான நிலை, சிறிய குழந்தையினுடைய நிலை, அதை மறுபடியும் பெற வேண்டியதுதான் இப்ப நாம செய்ய வேண்டியது. அந்த நிலைய நாம இறந்த பின்னாடிதான் அடையணுங்கிறது இல்ல. இப்ப நாம வாழக்கூடிய காலத்திலேயே, இறப்பிற்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சத்துல உலகியல் வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சிட்டு இருக்கும் போதே அப்படி ஒரு நிர்வாண நிலைய நம்மளால அடைய முடியும். தாமரை இலையில மிதக்கிற தண்ணீர் மாதிரி இந்த உலகத்துல இருந்துகிட்டே இறைவனோடு ஒன்றிணைந்து இருக்கிற ஒரு நிலையான வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னைக்கு மனிதன் இருக்கக்கூடிய நிலைங்கிறது ரொம்ப கடினமான ஸ்தூலமான நிலை. இது தற்செயலாகவோ திடீர்னையோ ஏற்பட்ட ஒரு நிலை கிடையாது. இது ஒரு நிதானமான பரிணாம வளர்ச்சியினுடைய செயல்பாட்டின் விளைவு. ஆரம்பத்துல நிர்வாண நிலையில இருந்த ஒரு மனிதன் தான் முன்னேறணும், தன்னை பாதுகாத்துக்கணுங்கிற காரணத்திற்காக சேர்த்துக்கிட்டதுதான் இந்த சமஸ்கார உரைகள். அதுதான் வெளிப்புறமான பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது உள்ளுரைந்த இயக்கம். அந்த இயக்கத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன சலனம், ஷோப்பு. அந்த சலனத்திற்கு பின்னாடிதான் பிரபஞ்சம்ங்கிறது உருவாக்கப்பட்டது. அதாவது அங்கிருந்துதான் இந்த சிருஷ்டிங்கிறது உருவாச்சு. அததான் மனிதனுக்கு கொண்டு வரும்போது அந்த உள்ளுரைந்த இயக்கத்தை பரம்பொருளின் உயர் மனம், முதல் உயர் மனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனதிற்குள்ளதான் எல்லா இயக்கங்களுமே உள்ளுறங்கி இருக்கு. மனம்தான் எண்ணங்களினுடைய வாகனமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனதிற்குள்ளேந்து வரக்கூடிய எண்ணங்களினுடைய வெளிப்பாடுகள், அதுதான் ஆசைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், இந்த மாதிரியான படைப்புகளை நம்மளை சுத்தி உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படைப்புகள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்த அந்த தூய்மையான மனம்ங்கிறது தான் பரம்பொருளினுடைய முதல் உயர் மனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் மனம்னு நாம எதை சொல்றோமோ அந்த மனம்தான் நாம தோன்றதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இப்போ இந்த மனதிற்கு பின்புறத்துல, அதாவது இந்த முதல் உயர் மனம், அதற்கு பின்னாடிதான் மையம் அல்லது தம்னு சொல்லப்படுற நிலைங்கிறது இருக்கு. இப்போ நாம நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல உள்புறமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போகிறோம். இதுதான் உள்முக யாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த யாத்திரையில நமக்கு நாமே சுத்திட்டு இருக்கிற இந்த கடினமான படலங்கள், இதை எல்லாத்தையும் நாம தகர்த்து எரிஞ்சிட்டு மேல் நோக்கி உயர்ந்து போகும்போது இந்த முதல் மனம்னு சொல்லப்படுற கடவுளினுடைய மனம், அந்த தூய்மையான மனதை அடையிறோம். அந்த மனதை கடந்து இறுதி நிலைன்னு சொல்லப்படுற மையம், தம்னு சொல்லப்படுற நிலை, அந்த நிலையை அடையிறோம். ஆன்மா அப்படிங்கிறது இந்த சிருஷ்டி ஆரம்பித்த காலத்திற்கு முன்னாடியிலிருந்தே இருந்துட்டு இருக்கு. ஆனா அது அப்போ தூய்மையான நிலையில, அதாவது நிர்வாண நிலையில தனிப்பட்ட ஒன்னா இருந்தது. அதுக்கு பின்னாடிதான் அந்த நிலையில இருந்து, அதாவது அது முதல்ல தோன்றின நிலையிலிருந்து படிப்படியா ஒரு ஸ்தூலமான திட நிலைகளுக்கு இப்ப வந்துருச்சு. இததான் ஆன்மாவின் மேல சுற்றப்பட்ட உரைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது அடுக்கடுக்கா நிறைய உருவாகிடுச்சு. ஆரம்பத்துல சுற்றப்பட்ட அந்த முதல் உரை அப்படின்னு சொல்றது அது ரொம்ப நுட்பமான மெல்லிய உரை. அந்த மெல்லிய உரை இருக்கும்போதுதான் நாம நம்மளுடைய சொந்த வீடான கடவுளினுடைய மண்டலத்துல இருந்தோம். அதற்கு பின்னாடிதான் ஆணவத்தினுடைய உரைகளான
பல உரைகளை நாம சுத்திக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆன்மா, அதாவது ஆத்மன் அப்படிங்கிறது காரண சரீரம், அதுதான் நம்மளுடைய இருப்பு, அதனுடைய மையம். இப்போ அதை சுத்தி சூட்சும சரீரமா சொல்லப்படுற மனம், உணர்வுறு நிலை, புத்தி, அகங்காரம், இந்த நாளும் மையத்துல இருந்து, அதாவது ஆன்மா கிட்ட இருந்து வெளிப்புறமா சுத்தப்பட்டிருக்கு. அதாவது வெளிப்புறமா இதனுடைய செயல்பாடுகள் இருக்கு. இந்த சூட்சும சரீரத்திற்குள்ள முக்கியமான ஆதாரமா இருக்கிறது நம்மளுடைய உணர்வுறு நிலை. இந்த உணர்வுறு நிலை மேலதான் அகங்காரம், அதுக்கு அடுத்ததா அறிவு, அதன் பின்னாடி சிந்திக்கக்கூடிய மனம், இது மூன்றினுடைய செயல்பாடுகளும் இருந்துட்டு இருக்கு. இந்த சூட்சும சரீரத்திற்கு வெளியில இருக்கிறது தான் நம்மளுடைய பௌதீக உடல். இந்த பௌதீக உடல் ஒரு திடமான ஸ்தூலத்தன்மை கொண்ட இறுதியான வெளிப்புற உரை அப்படின்னு சொல்லப்படுறது. நம்மளுடைய புலன்கள், ஐம்புலன்கள், அதனுடைய அடிப்படையில நாம இந்த பௌதீக சரீரத்தை புரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த பௌதீக உடல் அப்படிங்கிறது ஐம்புலன்களின் மூலமா வெளிப்புறத்துல இருக்கிற உலகோட தொடர்புல இருக்கு. இந்த பௌதீக உடலுக்குள்ள இருக்கிற சூட்சும சரீரம், அதுல ஆதாரமா இருக்கிற உணர்வுறு நிலை சித்தம் அப்படின்னு சொல்லப்படுறது, தன்னுணர்வு அல்லது பிரக்ஞை. இது ஆன்மீக பயணத்துல நாம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உள்ளார போகும்போது இந்த உணர்வுறு நிலை இப்ப நாம இருக்கிற நிலையிலிருந்து தெய்வீக உணர்வுறு நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடையுது. அந்த உணர்வுறு நிலையில செயல்பட்டு இருக்கிற மனம், உள்ளம், அந்த மனதுல இருந்துதான் எண்ணங்கள் வெளியே வருது. ஒரு ஒளியினுடைய வேகத்தை விட எண்ணத்தினுடைய வேகம்ங்கிறது அதிகமானது. ஒளி ஒரு விண்மண்டலத்தில இருந்து இன்னொரு விண்மண்டலத்தை அடையறதுக்கு பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனம், அதுல இருந்து வெளிவர எண்ணங்கள் உடனே அந்த பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்னு சொல்றாங்கல்ல, அந்த டைம்லயே போய் சேர்ந்துருது. இந்த மனம் ஆன்மீகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில சிந்திக்கக்கூடிய தன்மையிலிருந்து உணர்தலா மாற்றமடையுது. அந்த உணர்தல்ல இருந்து இருப்பு நிலைக்கும், அதன் பின்னாடி இருப்பற்ற நிலை, இப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அறிவு, புத்தி. முதல்ல நாம புத்திய வச்சு நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே அறிவு ரீதியாவே பாக்குறோம். இந்த நிலை மாற்றம் அடைஞ்சு எல்லாத்தையுமே உள்ளுணர்வின் மூலமா புரிஞ்சுக்க கூடிய தன்மைங்கிறது நமக்குள்ள உருவாகுது. அதாவது அறிவுங்கிறது விவேகமா பரிணாம வளர்ச்சி அடையுது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இதயத்தினுடைய உள்ளுணர்வு கொண்டு பகுத்தறியக்கூடிய திறன்கிறது நமக்குள்ள வளருது. அடுத்தது அகங்காரம்னு சொல்லக்கூடிய நான் அப்படின்னு சொல்ற எண்ணம். இந்த அகங்காரம் பணிவாகவும் அன்பாகவும் பரிணாம வளர்ச்சி அடையுது. இந்த மாதிரி நாம நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல பௌதீக சரீரத்திலிருந்து ஆரம்பிச்சு சூட்சும சரீரத்திற்கும் அதன் பின்னாடி காரண சரீரத்திற்கும் போகிறோம். அதாவது நம்ம ஸ்தூல நிலையிலிருந்து புறப்பட்டு சூட்சும நிலைக்கு, அதன் பின்னாடி அதிசூட்சும நிலைக்கு, இப்படியா சரீர அடுக்குகளை கடந்து போகிறோம். பௌதிக சரீரம்ங்கிறது இங்கு இப்போ இருக்கு. அது கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ பயணிக்க முடியாது. ஆனா சூட்சும சரீரமான மனம், உணர்வுறு நிலை, இதால பரிணாம வளர்ச்சி அடைய முடியும். மனதின் மூலமா நம்ம கடந்த காலத்தை நினைக்கும் போதோ இல்லனா எதிர்காலத்தை கற்பனை செய்யும் போதோ நம்மளுடைய உணர்வுறு நிலையும் மனமும் அந்த காலத்திற்குள்ள பயணிச்சு அனுபவங்களை பெற முடியும். அப்போ மனம் அங்க போகுது, எல்லா காலத்திற்கும் மனம் போகுது. அங்க நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையுமே உணர்வுறு நிலை பதிவு செய்யுது. இப்போ நாம அந்த மனதை சரியான வழியில திசை திருப்புறோம். அதுல கிடைக்கக்கூடிய நல்ல அனுபவங்கள்ல உணர்வுறு நிலையை தூய்மைப்படுத்துறோம். அப்போ தூய்மையான அனுபவங்கள் மட்டுமே உணர்வுறு நிலையில பதிவாகுது. அந்த தூய்மை தன்மையோட உணர்வுறு நிலை தெய்வீகமா பரிணாம வளர்ச்சி அடையுது. ஆன்மாவை சுற்றி சுற்றப்பட்ட உரைகளா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இது நாலுமே இருக்கு. இந்த நாளும் ஆரம்பத்துல பண்படாத நிலையில ஸ்தூலத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு செயல்பட்டு இருக்கு. அந்த செயல்பாடுகள் மூலமா போக போக சமஸ்காரங்கள், அதாவது வினைப்பதிவுகள் உருவாக ஆரம்பிச்சு அதனுடைய விளைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சுது. அந்த விளைவுகள்ங்கிறது என்ன? நல்லொழுக்கம், தீய ஒழுக்கம், சுக உணர்வுகள், துக்க உணர்வுகள், மகிழ்ச்சி, வருத்தம், இந்த மாதிரியான சமஸ்கார உரைகள் அந்த ஆன்மாவை சுத்தி உருவாக ஆரம்பிச்சுது. நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல சுக சௌகரியங்கள் மேல விருப்பமும், அதே நேரத்துல கஷ்டங்கள் உருவாகும் போது அதன் மேல வெறுப்பும், இப்படி படிப்படியா ஒன்னொன்னா உருவாக ஆரம்பிச்சது. இப்படி எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் இத மேலும் மேலும் உருவாக்கிக்கிட்டே போனதுனால அது கடினத்தன்மையை அடைஞ்சு ஸ்தூலமான உரையா கிரியேட் ஆயிடுச்சு.
இப்ப நாம என்ன நினைக்கிறோம், இந்த வேதனை, வலி, துன்பம் இது எல்லாத்துக்குள்ளேயுமே நாம சூழ்ந்து இருக்கிறதுனால இதுல இருந்து விடுதலை அடையணுங்கிறத நாம குறிக்கோளா எடுத்துட்டு இருக்கோம். ஒரு மனிதனுக்குள்ள 2 வகையான துருவங்கள் இருக்கு. அதாவது 2 விதமான மனம். ஒரு மனம் என்ன யோசிக்குது, உலகாதாய வாழ்க்கையே. இன்னொரு மனம் ஒரு ஜீவனுடைய வேறான கடவுள், அந்த கடவுளை பத்தின எண்ணம். இப்ப நாம என்ன பண்ணணும், எப்படியாவது நம்மளுடைய தனிப்பட்ட மனித மனதை, அதாவது உலகாதாய வாழ்க்கையில போயிட்டு இருக்கிற அந்த மனதை கடவுள் பக்கம் போயிட்டு இருக்கிற மனதோட திசை திருப்பும் போது அந்த மனம் உண்மைத்தன்மையோட செயல்பட ஆரம்பிக்குது. தவறான வழியில போயிட்டு இருக்கிற மனதை சரியான வழியை நோக்கி திசை திருப்புறது. அப்படி திசை திருப்பும் போது மனமானது ஒழுங்குபடுத்தப்படுது. ஒரு மனதினுடைய கீழ் நோக்கி செல்லக்கூடிய போக்கை எப்படியாவது ஆதி நிலையான அடித்தளத்தை நோக்கி நாம திருப்பிட்டோம்னா அந்த மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கு. இததான் நாம இங்க செய்ய வேண்டியது. இத சொல்லிட்டு பாபுஜி மாஸ்டர் என்னுடைய சொந்த அனுபவத்துல பார்த்த வரைக்கும் இந்த மனதை திசை திருப்புற முயற்சி, அந்த முயற்சிய ஒரு தனிப்பட்ட மனிதனால எடுக்கிறது முடியாத ஒரு விஷயம். அது ரொம்ப சிரமமான காரியம். அதற்கு செயலாற்றல் மிக்க மகா புருஷர் ஒருத்தருடைய உதவிங்கிறது நிச்சயமா தேவைப்படுது. அவருடைய உதவி கொண்டு மட்டும்தான் தனி மனதை ஆதி அடைத்தளத்தை நோக்கி திருப்பிவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகா புருஷனுடைய சக்தி சங்கல்பம், அது மட்டும்தான் இந்த விஷயத்திற்கு அத்தியாவசியமானது. அப்போ குருவினுடைய துணையோட நம்மளுடைய மனதை சரியான வழியில திசை திருப்பும் போது அப்ப மட்டும்தான் பரிணாம வளர்ச்சிங்கிறது சாத்தியமாகுது அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை படிக்கிறது, எழுதுறது, இது எல்லாமே கொஞ்சம்தான் பயன் தருது. ஆனா பற்றுறுதி, பக்தி, தன்னம்பிக்கை, இது 3 எந்த மனிதனுக்கு இருக்கோ அவன்தான் வெற்றி அடையறான். ஓரொரு மனிதனும் இயற்கையினுடைய கருவி. இயற்கை கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளுமே மனிதன் கிட்டயும் இருக்கு. மனிதன் அளவற்ற சக்தியுடையவன். அந்த சக்திய எப்படியெல்லாம் உபயோகிக்கணுங்கிற கருவியும் மனிதன் கிட்ட இருக்கு. அந்த அற்புதமான கருவிதான் மனம். இது மனிதனுக்குன்னே பிரத்யேகமா கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷமான ஒண்ணு. ஏன்னா மனதின் மூலமாக தான் நாம பல செயல்பாடுகளை இங்க செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நாம செஞ்சிட்டு இருக்கிற செயல்பாடுகள் எல்லாமே நம்மளுடைய சுயநல நோக்கத்திற்காகவும் உலகாதாய வாழ்க்கைக்காகவும் தான் இருக்கு. அப்போ அதே மனதினுடைய சக்தியை கொண்டு உள்முகமான பரிணாம வளர்ச்சியையும் நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியும். இந்த மனம்ங்கிறது கடவுளுக்கு கூட கிடையாது. பிராணிகளுக்கு மனம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த மனதினுடைய தன்மை வேற விதமா இருக்கு. அதாவது ஒரு செயலற்ற விதத்துல ஜடம் மாதிரி. மனிதனுடைய மனதுல தான் செயல்திறன், உயிரோட்டம், இது எல்லாமே இருக்கு. மனித மனதினுடைய நிஜமான தன்மைங்கிறது இதுதான். மனித மனம் அளவற்ற சக்தி வாய்ந்தது. அதை சரியான வழியில திசை திருப்பி நாம கொண்டு போகும்போது ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைய முடியும். இது இப்படி இருக்கும்போது போலி மகாத்மாக்களா இருக்கிறவங்க இந்த மனதை பத்தி கடுமையான வார்த்தைகளால விமர்சிக்கிறதும், ஒவ்வொரு மனிதனுடைய மோசமான எதிரி மனம் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துறதும் அவங்க செய்யக்கூடிய அநீதியான செயல். அவங்க எல்லாருமே மனதினுடைய உண்மையான பெருமை, சிறப்பியல்பு இத புரிஞ்சுக்கிறதே இல்ல. உண்மையிலேயே நாம செய்யக்கூடிய ஓரொரு செயல்பாடுகளும் அந்த செயல்பாடுகளை வெளியில கொண்டு வர்ற ஒரே கருவி மனம்தான். ஏன்னா மனம்ங்கிறது ஒரு தெய்வீக சக்தி. ஷோப் அப்படிங்கிற ஒரு சலனம் தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியது. அந்த வடிவம் கொண்டதுதான் மனித மனம். மனம்தான் மனித சிருஷ்டிய ஜீவிதத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அப்போ எல்லாத்திற்குமே அடிப்படையா இருந்துகிட்டு செயல்படுற சக்திங்கிறதும் மனம்தான். மனித மனதினுடைய சக்தி யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது அது கடவுளுடையதா மனிதனுடையதா? இந்த கேள்விக்கான பதில் நிச்சயம் மனிதனுடையதுதான். ஏன்னா கடவுளுக்கு மனம் கிடையாது. கடவுளுக்கு மனம் இருந்திருக்கும்னா அவரும் கூட இந்த சமஸ்கார விளைவுகள்ல மாட்டிட்டு இருப்பாரு. ஏன்னா மனிதன் மனதின் மூலமா வரக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களினுடைய விளைவா வந்த ஆசைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், இதை அடிப்படையா வச்சுதான் சமஸ்கார உரைகளை சுத்திக்க ஆரம்பிச்சான். அப்போ கடவுளுக்கு மனம் இருந்திருந்தா அவருக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டிருக்கும். அதனால கடவுளுக்கு மனம் இல்லைங்கிறத மாஸ்டர் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப அடுத்தது, மனித சரீரத்தினுடைய ஓரொரு துகளுமே அளவற்ற சக்தியுடையது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒன்னொன்னும் மனித சரீரத்தோட நெருக்கமான தொடர்புல பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு, ஆனா மக்கள் குண்டலினி சக்திக்கு மட்டுமே
அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை தங்களுக்குள்ள எழுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பைத்தியக்காரத்தனமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சக்தியை தாண்டி மனித மூளையினுடைய உள் அமைப்புல இருக்கிற பலவிதமான அணுக்கள், ஓரொரு துகள்கள், அதற்குள்ள இருக்கிற உரித்தான சக்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே குண்டலினி சக்தியையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த சக்திகளை மனித குலத்தினுடைய நன்மைக்காக பயன்படுத்துறதுக்கு யாருமே முயற்சி செஞ்சதில்ல. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து பெரும்பாலான ஞானிகளால ஏற்க முடியாம இருக்கலாம். இதை நான் அவங்களுக்கு அனுபவபூர்வமா உணர்த்தினாலும் கூட அதை உணர்ந்துக்கிற அளவுக்கு கூருணர்வு திறன் அவங்களுக்கு இருக்காங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு உணரக்கூடிய காலம் நிச்சயமா வரும். அது வந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4வது அத்தியாயமான மனிதன், இதுல முதல் பகுதி பிரபஞ்சத்தில் அவனது இருப்பிடமும் இலக்கும். இந்த பகுதியில மாஸ்டர் மனிதனுடைய மனம் பத்தி, அந்த மனதை சரியான வழியில திசை திருப்புறது, அப்படி திசை திருப்பும் போது நம்மளால ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது இதுல உள்ள 2வது பகுதி, மனிதனுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையே உள்ள இணைத்தன்மை மறைவது. இந்த பகுதியில மாஸ்டர் மனிதனுக்கும் தெய்வீகத்திற்கும் நடுவுல இருக்கிற நெருக்கமான தன்மை அதை பத்தி சொல்லியிருக்காங்க. கடவுள் தன்னுடைய உருவுல தன்னை போலவே மனிதனை படைத்தார். இந்த கருத்தை உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும், தத்துவங்கள், விஞ்ஞானங்கள் இவங்க எல்லாமே ஒத்துக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் அதாவது சதை, எலும்பு, தோல், இதாலான கை, கால்கள், இதர உறுப்புகள், இதை எல்லாத்தையுமே கொண்ட மனிதனுடைய உருவம். அந்த மாதிரி கடவுள் இருக்காருங்கிறது இதனுடைய அர்த்தம் கிடையாது. இயற்கையில இருக்கிற எல்லா சக்திகளும் மனிதனுக்குள்ளேயும் அதே மாதிரி இருக்குங்கிறத தான் இது உணர்த்தது. கடவுள் தன்னை மாதிரியே மனிதனையும் படைச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா மனிதனுடைய உள்ளமைப்பும் இந்த பிரபஞ்சம் மாதிரி தான் இருக்கு. ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட மரம் மாதிரி. இப்ப நம்ம பாக்குற பிரம்மாண்டமான பிரபஞ்சம், அதற்குள்ள நுண்ணியதும் அதி நுண்ணியதுமான எண்ணற்ற நிலைகள் இருக்கு. அந்த நிலைகள்லேருந்து விருத்தியாயி வெளியில வந்ததுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற பிரபஞ்சம். அதே மாதிரி மனிதனுக்குள்ளேயும் இந்த ஸ்தூலமான உடலுக்கு பின்னாடி அதற்குள்ள நுண்ணியதும் அதி நுண்ணியதுமான உயர்நிலைகள் இருக்கு. இப்ப நாம எல்லாத்துக்கும் வெளியில பாக்குற உருவம் தான் பௌதீக உடல், ஸ்தூல சரீரம்னு சொல்லப்படுறது. அதற்குள்ள நுண்ணிய உடல்ங்கிற சூட்சும சரீரம், அதுலதான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதனுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதற்கு பின்னாடி இருக்கிறது தான் காரண சரீரம். அதனுள் தான் ஆன்மான்னு சொல்லப்படுற ஆத்மன் இருக்கு. இந்த முக்கியமான 3 வெளி வடிவங்களை தவிர எத்தனையோ கணக்கற்ற ஸ்தூல உரைகள் ஆன்மாவை சுத்தி இருக்கு. அந்த உரைகள் எல்லாமே சூட்சுமமாகவும் நுண்ணியதாகவும் இருக்கிறதுனால இத உடல்கள் அப்படின்னு சொல்லாம ஆன்மாவை சுத்தி இருக்கிற நுண்ணிய மேற்போர்வைகள் அப்படின்னு சொல்லி சிந்தனையாளர்கள் இதற்கு பெயர் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இது கணக்கற்ற உரைகள் இருக்கிறதுனால ஒன்னொன்னுத்துக்கும் பெயர் கொடுக்க முடியாது. அப்படிங்கறதுனால இந்த முக்கியமான 3 உடல்களுடைய பெயர்கள் மட்டும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தினுடைய நகல் மாதிரி மனிதனும் இந்த பௌதீக உலகத்துல இருக்கான். இப்ப உதாரணத்துக்கு பிரபஞ்சத்தை ஒரு முழு வட்டமா நாம எடுத்துக்கிறோம்னா அந்த வெளி வட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள போகும்போது உள் மையம் 0 வரைக்கும், அதாவது சென்டர் பாயிண்ட், அது வரைக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மனிதனுடைய அமைப்பும். அப்போ அந்த உள் மையம், அதுல இருந்து வெளிப்புறமான கணக்கற்ற உரைகள் சுத்தி இருக்கு. அதை தான் நம்ம சமஸ்கார உரைகள்னு சொல்றோம். அப்போ நம்ம வெளிப்புறத்துல இருந்து ஓரொரு சமஸ்கார உரைகளையா தகர்த்து எரிஞ்சு உள்நோக்கிய பிரயாணத்தை நம்ம செய்யறோம். இந்த பிரயாணம் தான் தன்னிலை உணர்தல் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது மெய்மை உணர்தல். மெய்மை உணர்தல்ங்கிறது தான் தன்னிலை உணர்தல். ஒரு மனிதன் தன்னை உணரும் போது கடவுளை உணர்ந்தவனாகிறான். அப்போ 0 இருந்துதான் எல்லாமே விருத்தியாகுது. மனிதனுடைய ஜீவிதமும் 0 இருந்துதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு விருத்தி அடைஞ்சு இருக்கு. இன்னைக்கு நாம எல்லாருமே மதத்தினுடைய உணர்வுகளால சூழப்பட்டு இருக்கோம். அப்போ மத உணர்வுகள் அதிகமா இருக்கக்கூடிய நாட்டை சேர்ந்தவங்க தான் நாம எல்லாருமே. எந்த நிலையிலிருந்து நாம வெளிவந்திருக்கிறோமோ அந்த 0 நிலை, சத்திய நிலை, அதோட நாம மறுபடியும் ஐக்கியமாகணுங்கிற அந்த குறிக்கோள்ல தான் இருக்கோம்.
அதே நேரத்துல கடவுளினுடைய சாராம்சமும் நமக்குள்ள இருக்கு. இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? மனிதனுடைய, அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட இயக்கம், தனிப்பட்ட மனதை தெய்வீக இயக்கத்தோட, தெய்வீக மனதோட இணைத்துக்கும் போது நம்மளுடைய இறுதி லட்சியம்ங்கிறது நிறைவேற்றப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதன் ஆரம்ப நிலையில அவனுடைய மனம் தெய்வீக தன்மையை ஒத்துதான் இருந்தது. பரிணாம வளர்ச்சியினுடைய செயல்பாட்டில தான் அந்த மனதினுடைய செயல்பாடுகள் உலகாதாய விஷயங்களை நோக்கி திசை திருப்பப்பட்டு அந்த செயல்பாட்டில் அதனுடைய விளைவாக தான் மனிதன் ஸ்தூல உருவங்களை ஏற்க ஆரம்பிச்சான். இப்ப நாம மறுபடியும் அதே நிலைக்கு திரும்ப போகணும். ஆரம்பத்துல நமக்கு இருந்த அந்த அமைதி, சமநிலை, அதை மீட்டெடுக்கணும். இதற்கான ஒரே வழி நமக்குள்ள நாம மிதத்தன்மையை உருவாக்கிக்கிறது. இதை தான் நாம சகஜ மார்க்கத்துல செய்யறோம். அன்றாட தியான பயிற்சி உண்மையிலேயே அந்த சமநிலையற்ற தன்மையை நீக்கிறத தான் குறிக்கோளா கொண்டுட்டு இருக்கு. அதோட சமநிலையான மனதை நிலைநிறுத்துறதுக்கு நாம நம்மளுடைய மனோபலத்தை உபயோகப்படுத்துறோம். இப்படி இந்த பயிற்சியை நாம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கும் போது இறுதி லட்சியத்தை குறிக்கோளா வச்சு நாம இந்த தியான பயிற்சியை செய்யறோம். அப்படி அந்த ஒன்னையே இலக்கா எடுத்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிருது. நல்லதை நோக்கி நம்மளுடைய மனதை திசை திருப்பி கொண்டுட்டு போகும்போது அவசியமில்லாத எல்லாமே நம்மளை விட்டு மறைய ஆரம்பிக்குது. இப்படியா மனிதத்தன்மை தெய்வீகத்தன்மையா மாற ஆரம்பிக்குது. மனிதனை தெய்வீகமாக்குதல், இந்த பதத்தை தான் சகஜ மார்க்கம் செஞ்சிட்டு இருக்கு. அப்படி அந்த நிலையை நோக்கி போகும்போது மனிதத்தன்மையும் தெய்வீகத்தன்மையும் ஒன்று கலக்குது, கிட்டத்தட்ட ஒன்றாயிடுது. ஆனாலும் ஒரு மனிதனுக்கு உடல் இருக்கிற வரைக்கும் மனிதத்தன்மைங்கிறது முழுவதுமா மறைஞ்சு போகாது. சகஜ மார்க்கத்தினுடைய தியான பயிற்சியினுடைய விளைவா மனிதனுக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற சக்தியினுடைய தீவிரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறோம். அதாவது வெளிப்புற தேவைகளுக்காக, சுயநலத்திற்காக நாம இந்த சக்தியை விரயம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சக்தியினுடைய தீவிரத்தை குறைக்கும் போது தெய்வீகத்தன்மை மேலோங்க தொடங்கி மனிதத்தன்மையும் தெய்வீகத்தன்மையும் ஒன்று கலக்குது. அதற்கு நடுவுல இருக்கிற திரை விலக ஆரம்பிக்குது. இன்னும் வேறு வார்த்தையில சொன்னா தெய்வீக சக்தியால மனிதன் நிரப்பப்படுறான். அதுவே அவனுக்குள்ள முழுவதுமா வியாபிக்க ஆரம்பிக்குது. கடைசியா தெய்வீகமே முழுமையா நிலை பெற்று நடுவுல இருக்கிற திரை மறைஞ்சு போய் மனிதத்தன்மைங்கிறதும் குறையுது. இப்போ மனிதன் இந்த உடலுக்குள்ள இருந்தாலும், உடல் அப்படிங்கிற வட்டத்திற்குள்ள இருந்தாலும் எல்லையற்ற கடவுள் மாதிரியே மனிதனும் தன்னுடைய உச்ச நிலையில எல்லையற்றவனா ஆகிடுறான். இங்க மனிதனுடைய வரையறைகள் எல்லாமே கடக்கப்படுது. அவனுடைய தனிப்பட்ட சுயம் பிரபஞ்சமளாவிய சுயத்தோட ஒண்ணு கலக்குது. அந்த அளவுக்கு மனிதத்தன்மை எல்லையற்றதா மாறி தெய்வீக தன்மையா உருவெடுக்குது. இப்படி பிரபஞ்சத்தோட ஒண்ணு கலந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதனால பிரபஞ்சத்துல எங்க என்ன நடந்தாலும் அவனுடைய இதயத்துல அது எதிரொலிக்குது. அந்த கட்டத்துல தான் இயற்கையினுடைய எல்லா விஷயங்களையுமே அந்த மனிதனால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மாதிரி மனிதனுக்கும் தெய்வீகத்திற்கும் நடுவுல இருக்கிற இணைத்தன்மை மறையும் போது ரெண்டுமே ஒண்ணு கலந்த நிலையா மாறிடுது. இங்க தனித்தனியானது கிடையாது, எல்லாமே ஒண்ணுதாங்கிற உணர்வு. அந்த உணர்வு மேலோங்கி இருக்கும் போது இயற்கையினுடைய சக்திகள் எல்லாமே மனிதனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்ச நிலையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த விளக்கங்களை மாஸ்டர் இந்த பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.